அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த சைக்கிள் எப்படி இருந்தால் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற வேல்யூஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது பயிற்சிக்கான வீடியோ, ஓகேங்களா? இது இன்னும் ஒன்று சொல்ல இல்லை, ஒரு சில வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்டு பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க ஒரு சிலர் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து என்னுடைய மொபைல்லேருந்து பேக்கப் எடுக்கும்போது மிஸ் ஆகிடுச்சிங்க. நோட்டில் எழுதி வச்சிருக்கிறது இருக்கும். யாராவது அப்படி நான் அனுப்புகிற வீடியோஸோ நான் சொல்கிற இதுவெல்லாம் ஏதாவது வாய்ஸ் பல வருஷம் ஒரு வருஷம் முன்னாடி நின்றுடுச்சு சார் எனக்கு வரல அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி அந்த ப்ராட்காஸ்ட் சேனல் ஜாயின் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கணும், இல்லைன்னா வேண்டாம், ஓகேங்களா? ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் இப்போ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக எனக்கும் அது தெரியல, ஓகேங்களா? அதனால் சொல்லுவோம். சரி, இன்றைக்கி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் டிசைடர் இண்டிகேட்டரையும் பார்க்கலாம். 22,900 புட்டு 152 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப் சைடு, மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடுன்னு சொல்லிடுவோம். கரெக்டுங்களா? பாருங்க, காலையிலேயே இங்கேருந்து போனவர் இங்கே போயிட்டு ஏன் இந்த இடத்துல இருந்து திரும்பிட்டார்? சும்மா ஃபால்ஸாக இருக்காங்க. ஏன், என்ன காரணம்? இந்த ஃபால்ஸ் இதுதான். மேலேயே இருப்பாங்க, அப்புறம் திடீர்னு ஒரே இதில் விடுவாங்கன்னு சொல்லியிருக்கு இல்லையா? இதுதான் நம்மளோட ரீட்டைல் ட்ரேடரை நம்மளை ஏமாத்திடுது. ஆனால் நம்மளால மேக்ஸில் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியும் அழகாக. அப்போ இங்கிருந்து ஏறும் பொழுது மார்க்கெட் என்ன இருக்குங்க? கண்டிப்பா இறங்கிருக்கும். கரெக்டுங்களா? ஆனா இங்க போனதுக்கு அப்புறம் டிசிஷன் மாற்றப்பட்டிருக்கோம், மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ ஏன் இவரு இது காலையில மார்க்கெட் 8 மணிக்கு நம்ம வீடியோல போட்டுருக்கோம், ஏன் இதை கொடுக்குறாரு அப்படிங்கிற சிந்திங்க. நீங்க சிந்திச்சு இனி ஓகே ஆப்ஷன் பையிங்கிறது வேற ஏதோ இருக்கு, சம்திங் எல்ஸ், அதை சார்ந்து இனிமேல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், படிக்கலாம். நீங்க அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தாலும் போய் கத்துக்கோங்க, தப்பே கிடையாது. இல்லை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கலாம். நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணா என்ன வருஷ கணக்காகும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோல என்ன என்ட்ரின்னு பார்த்துடலாம். நான் பாருங்க 22,900 கால் போட்டு வச்சிருக்கேன். ஸ்மார்ட் டிசைடர்ல இங்கே இது கால் சைடில் அன்டிசிஷன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க பாருங்க, நல்லா பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்குங்க? செல்லு ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரிகர். ஆனா அதை கன்ஃபார்ம் பண்ணது எப்போ பண்ணாங்க? இந்த கேண்டில் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கரெக்டுங்களா? என்ன டைமிங் பார்த்துக்கோங்க, 10:25 கன்ஃபார்ம். ட்ரிகர் பண்ணது என்ன டைம்? 10. அப்போ 10 மணிக்கு ட்ரிகர் பண்ணிட்டு 10:25 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம யாரை எடுக்கணும் அப்படின்னா காலை தான் பை பண்ணணும். கரெக்டுங்களா? காலை நம்ம வேல்யூ இருந்தால் அந்த வேல்யூ எல்லாம் நம்ம படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் அது எங்க இருக்குன்னு. நான் வந்து ஸ்மார்ட் டிசைடரை மட்டும் காமிக்கிறேன். 1 மினிட் வச்சிருக்கேன். இதுதான் இன்னைக்கு ஆரம்பிச்சது. இங்க இருந்து பாருங்க என்ன டைமுக்கு பை கொடுக்கப்பட்டது. 10:40க்கு எந்த கேண்டில் ட்ரிகர் பண்ணுச்சு? இது ட்ரிகர் பண்ணது, இது கன்ஃபார்ம் பண்ணது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுடைய வேல்யூல லைன் போடலாமா? ஓகேங்களா? இது பை பிளேஸ். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்னங்க? எத்தனை புள்ளிங்க? 6 ரூபா 60 பைசா ஸ்டாப் லாஸ்ங்க. மார்க்கெட் என்னங்க ஆயிடுச்சு? இங்க இருந்து தான் என்னாச்சுங்க? ராக்கெட்டா கிட்டத்தட்ட எவ்வளவுங்க? 40% ரிட்டர்னா? கண்டினியூட்டி. அதுக்கப்புறமும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க? கன்சல்டேஷன் கொடுத்தாலும் போய்கிட்டே இருக்கு, மேலதான் போயிருக்கு. கரெக்டுங்களா? நமக்கு அது தேவையில்லை. இந்த ப்ராஃபிட் கிடைச்சதா, ஒரு ட்ரேட் முடிச்சதா, தூக்கி போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாமா வேணாமா? சிம்பிள். நான் ஏதாவது ஷோ பண்ணா இங்க வந்து 5 மினிட்ஸ்ல இவர் செல்லு கொடுத்தாரு, அதுக்காக இவரை நான் 1 மினிட்ல போய் கன்ஃபார்மும் பண்ணாரு. அதனால 1 மினிட்ல பார்த்து ட்ரேட் எடுக்கிறோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது இதுல. அது இவர் 5 மினிட்ஸ்ல செல்லு கொடுத்துருக்காருன்னா இவரு 1 மினிட்ல பார்த்து என்ட்ரி எடுத்திருப்பேன், அவ்வளவுதான், சிம்பிள். 5 மினிட்ஸ்ல இவர் பையே கொடுத்துட்டாரு அப்படின்னா பையனுடைய ஸ்டாப் லாஸ் அந்த ரேஞ்சை வச்சு 5 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுத்திருப்பேன், அவ்வளவுதான். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். இதை விட ஒரு மார்க்கெட்ல வந்து வேற யாராவது ஒருத்தர் வந்து இது கொடுத்துருப்பாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு டவுட் தான், ஓகேங்களா? நான் அதே போல நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இப்ப நம்ம இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட் அல்லாதவருக்கு இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கலைங்க. அதனால ஸ்டூடெண்ட் வந்து இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க பிகினிங்லே, ஓகேங்களா?
இது அவ்வளவு அருமையா இயங்கிக்கிட்டு இருக்கு. சும்மா அப்படியே உங்களுடைய இதுவெல்லாம் ஸ்டாப் லாஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். 2 பாயிண்ட்ல சில டைம் கிடைக்குது, அப்படியே சொல்லிட்டு போகுது மார்க்கெட். ஏன் அது நடக்கணும்? அதை சார்ந்து பிராக்டிஸ் பண்ணி இந்த இது பிராக்டிஸ் நல்லா இன்னும் புரிந்து கொண்டு தினமும் நீங்க earn பண்ணுங்க. அதுவே நமக்கு போதுமானது, சந்தோஷமும் கூட. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.